நாங்கள் ரெகுலராக வந்து காலையில் டிஃபனும் மத்தியான உணவும் சாப்பிட நன்றாக தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் சாப்பிட்றோம். மற்ற இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து விலை கம்மியாக இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முடிவு கூட என்னுடைய பசங்கள்லாம் முடிவு வந்து வச்சுட்டு போகிற கம்மி ரேட்டில் பக்கத்தில் அயன் பக்கத்தில் இருக்குது. அதுவும் நல்லா வசதியாக இருக்குது. இது வந்து ஆயுள் தகவல் கைதிங்க வந்து இந்த அளவு சிறப்பாக செய்யறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறோம். புழல் சிறையை தொடர்ந்து இப்போது மாநிலத்தில் உள்ள அனைத்து மத்திய சிறைகளிலும் அமலுக்கு வந்துள்ளது இத்திட்டம். இங்கு விற்பனை செய்யப்படும் இனிப்பு காரம் வகைகள் அனைத்தும் அபார ருசியாகவும் விலை மலிவாகவும் இருப்பதாக கூறுகின்றனர் கைதிகளை பார்க்க வரும் உறவினர்கள். வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய வாய்ப்பு மாதிரி அமைஞ்சிச்சு. அதாவது வெளியிருந்து வர்றவங்க வந்து பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து பஸ்ல வந்து கொண்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா வரல வாங்குறத விட இங்க வாங்கினோம்னா அவங்களுக்கு வந்து 30% 40% வரைக்கும் லாபம் கிடைக்குது. அதாவது அவங்களுக்கு வந்து உள்ள கொடுக்குறது வந்து இது வந்து பொருள் வந்து எளிதாக ஈஸியாக கிடைச்சிது. வெளியிருந்து கொண்டு வந்து சில நேரங்களில் வந்து பாதி பொருள் அவாய்ட் பண்ணிடுவாங்க. பகோடா இருக்கு, மிக்சர் இருக்கு, காராத்து இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தா கொடுக்க மாட்டாங்க. இங்க இருந்து வாங்கினாதான் அவங்களுக்கு பிடிக்குது, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க இங்கதான் அதிகமா வாங்கி கொடுத்தாங்க. விலையும் கம்மியா இருக்கு. பாளையங்கோட்டை கைதிகள் தயாரிக்கும் அல்வா, புழல் கைதிகளின் கைவண்ணத்தில் உருவாக்கும் பேக்கரி ரகங்கள், மதுரை திருச்சி கைதிகள் தயாரிக்கும் கார வகைகள், பெண் கைதிகள் தயாரிக்கும் ஊறுகாய் போன்றவை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. சிறை செய்பொருட்கள் திட்டத்திற்கு கிடைத்த வரவேற்பை அடுத்து வேலூர் மத்திய சிறை வளாகத்தில் திறக்கப்பட்டுள்ள ஆண்களுக்கான அழகு நிலையத்திற்கும் மவுசு அதிகரித்துள்ளது. நாங்க வந்து இங்க உள்ள இருக்கிறவங்களை பார்க்க வந்தோம். இங்க வந்து அங்கிட்டு வர சொல்ல ரொம்ப தொலைவில் இருந்து வரோம், எதுவுமே வாங்க முடியாது. அதனால உள்ளே கடை வச்சு கொடுத்துருக்காங்க, அதுலயே வாங்குறோம். எல்லா பொருளுமே நல்லா இருக்கு, விலையும் கம்மியா இருக்கு. எங்களுக்கு சாப்பிட்டு டேஸ்டா இருக்கு, எதுவுமே கெட்டு போகாதுன்னு சொல்றாங்க. வெளியில வாங்கிட்டு வர பொருள் எல்லாம் அலோடு கிடையாது, இங்கதான் உள்ள வாங்கணும், கம்மியான விலைக்கு கொடுக்குறோன்றாங்க சார். அதனால வந்து நாங்க இங்க உள்ளதான் வாங்குறோம், வெளியில எதுவும் வாங்கிட்டு வரது கிடையாது. சிறைகளை சீர்திருத்த இல்லங்களாக மாற்றிடும் திட்டத்தின் கீழ் நெசவு, தையல், காலணி மற்றும் அலுமினிய பாத்திரங்கள் தயாரிப்பு போன்ற தொழில் பயிற்சிகள் ஏற்கனவே தண்டனை கைதிகளுக்கு அளிக்கப்படுகின்றன. இவற்றோடு நொறுக்கு தீனிகள் தயாரிப்பும் இடம்பெற்றுள்ளன. இதில் ஈடுபடும் கைதிகளுக்கு அவர்களின் திறனுக்கு ஏற்ப குறைந்தபட்சம் 60 ரூபாய் முதல் அதிகபட்சம் 100 ரூபாய் வரை தினசரி சம்பளமாக கிடைக்கும். தமிழகம் முழுவதும் 9 மத்திய சிறை, 95 கிளை சிறை உட்பட 136 சிறைகள் உள்ளன. இவற்றில் உள்ள 14,000 பேரில் 5,000 பேர் தண்டனை கைதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. சன் செய்திகளுக்காக ராம செல்வராஜ்.